மெடிடேஷன்லாம் யாருப்பா பண்ணுவா? அதெல்லாம் சோம்பேறிகள் பண்றது. மண்டேல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல? TCOH த சென்டர் ஆஃப் ஹீலிங் கொடுக்கிற தகவல் என்னன்னா, இந்தியாவில மட்டும் 74% மக்கள் மன அழுத்தத்தால பாதிப்படைறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். கடந்த காலத்துல நடந்த கசப்பான நிகழ்வுகளா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல நாம எப்படி இருக்க போறோம்னு நினைச்சு கவலைப்படுறதா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ் தாங்க முடியாம டென்ஷன் ஆகுறதா இருக்கலாம், சாப்பிடுறதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒர்க் பிரஷரா இருக்கலாம். இது எல்லாத்தையும் கடந்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்காதுதான். ஆனா இதெல்லாம் நம்ம கூடவே பிறந்த கை கால் மாதிரி நம்மளை விட்டு போகவே போகாது. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் மெடிடேஷன் ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் அதோட பலனை நம்மளால அடைய முடியும். இந்த வீடியோல மெடிடேஷன் பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, மெடிடேஷன் பண்ணி உடம்ப குறைக்க முடியுமா, நம்மளுடைய மூளை எந்த மாதிரி செயல்படுது, மெடிடேஷன் எங்க வச்சு பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட முழு பயனையும் உங்களால அடைய முடியும். Are you ready for the ride? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். மெடிடேஷன் பண்றதுனால மூளை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் 20 வருஷமா தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு துறவியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. அது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். fMRI மூலியமாகவும் EEG மூலியமாகவும் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த துறவியோட மூளை எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல முதல் செயல்பாடு என்னன்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மூளையில இருக்கக்கூடிய ஒரு முன்பகுதி. மெடிடேஷன் பண்றதுனால ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியில நிறைய செயல்பாடு நடக்கிறதா அந்த ரிப்போர்ட்ல வந்துச்சு. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டா கவனச்சிதறல் இல்லாம படிக்கிறது, வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்து பெரிய பெரிய முடிவுகள் வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது, சுய கட்டுப்பாடு, இது எல்லாமே பெரும்பாலும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியில தான் செயல்படுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் செயல்படுத்துறது மூலமா அட்டென்ஷன், டெசிஷன் மேக்கிங், செல்ஃப் கண்ட்ரோலை அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமிக்டலா ஒரு பாதாம் சைஸ்ல மூளையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. பெரும்பாலும் அமிக்டலாவோட செயல்பாடு உணர்வு ரீதியா தான் இருக்கும். நம்மள மறந்து வர்ற கோவமா இருக்கலாம், மனக்கசப்பான நிகழ்வுகள்னால வர்ற சோகமா இருக்கலாம், இல்ல எதையோ நினைச்சு வர்ற பயமா இருக்கலாம். உணர்வு ரீதியான செயல்பாடுகள் பெரும்பாலும் அமிக்டலா பகுதியில தான் நடக்குது. மெடிடேஷன் பண்றதுனால அமிக்டலாவோட செயல்பாடு குறையறதா ஆய்வுகள் சொல்லுது. இதனால உங்களுக்கு வரக்கூடிய கோபம், சோகம், பயம் எல்லாத்தையும் உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது ஹிப்போகாம்பஸ் ஒரு கடல் குதிரை மாதிரி மூளையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. மெடிடேஷன் பண்றதுனால ஹிப்போகாம்பஸோட அளவும் உருவமும் மாறுறதா ஆய்வுகள் சொல்லுது. நம்ம கிளாஸ்ல எப்பவுமே சில பசங்க இருப்பாங்க, எக்ஸாம் டேட் சொல்றது வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் டேட் சொன்னதுக்கு அப்புறமோ இல்ல எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா மார்க்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு இயற்கையாவே ஹிப்போகாம்பஸோட அளவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஹிப்போகாம்பஸோட அளவு அதிகமாகும், உருவமும் மாறும். இப்படி நடக்கிறதுனால நம்மளோட ஞாபக சக்தி அதிகமாகும், படிக்கிற திறன் அதிகமாகும். சில பேரை பார்த்திருப்பீங்க, நம்ம ஊருக்கு வந்து 2 நாள் கூட ஆயிருக்காது, ஆனா நம்ம ஊர்ல உள்ள சின்ன சின்ன முடுக்குல இருந்து பெரிய பெரிய ரோடு வரைக்கும் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. இதுவும் ஹிப்போகாம்பஸோட வேலைன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. The last one is cortisol. கார்டிசால்ன்றது ஒரு ஹார்மோன். கார்டிசால் ஹார்மோன் எதனால அதிகமாகுது? அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். சரி, இந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தூக்கமின்மை, உடல் எடை அதிகமாகிறது, தேவையில்லாம கோவப்படுறது, மெமரி லாஸ், போன் டென்சிட்டி கூட குறையறதா சொல்றாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது கார்டிசால் ஹார்மோன் சீரா செயல்படுது. சும்மா 1 நாள் 2 நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு எனக்கு ஒரு வித்தியாசம் கூட தெரியலன்னு சொல்லி நிப்பாட்டிடாதீங்க. அட்லீஸ்ட் 3 வாரமாவது பண்ணணும். ஒரு மாசத்தை தாண்டும் போதுதான் மெடிடேஷனால கிடைக்கக்கூடிய பலனை உங்களால அனுபவிக்க முடியும். இங்க பல பேர் பல விதமான டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா உடல் எடை குறைஞ்சிருக்காது. காரணம் கார்டிசால் ஹார்மோன். உங்க உடல் எடை குறையணும்னா உங்க எக்ஸசைஸ் லிஸ்ட்ல மெடிடேஷனையும் சேர்த்துக்கோங்க. உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம உங்க மனசும் நிம்மதியா இருக்கும். இவ்வளவு நேரம் மெடிடேஷனோட பலனை பார்த்தோம். இப்போ மெடிடேஷனை எங்க வச்சு பண்றதுன்னு பார்ப்போம். சரி, மெடிடேஷனை எங்க வச்சு பண்றது? சிம்பிளா சொல்றதா இருந்தா எங்க வச்சு வேணா பண்ணலாம். தரையில உட்கார்ந்து பண்ணலாம், சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம், உங்க பெட்ல படுத்துக்கிட்டு பண்ணலாம். ஆனா பெட்ல படுத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வரலாம். சோ அவாய்ட் பண்றது நல்லது. மெடிடேஷன் பண்றதுக்குன்னு குறிப்பா எந்த இடமும் கிடையாது. ஆனா நான் சொல்றது ஒரு அமைதியான இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சூஸ் யுவர் கம்ஃபர்டபிள் பிளேஸ்.
How to meditate. மெடிடேஷன் பண்ண இந்த மாதிரி தான் உட்காரணும், இந்த மாதிரி தான் கையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதிமுறைகளும் கிடையாது. உங்களுக்கு எப்படி உட்காரணும்னு தோணுதோ அப்படி உட்கார்ந்துக்கோங்க. கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. உங்க உடம்பையும் உங்க மைண்டையும் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. எடுத்த உடனே துறவி மாதிரி நம்மளால தியானம் பண்ண முடியாது. கண்ணை மூடின உடனே நிறைய எண்ணங்கள் வரும். இந்த மெடிடேஷன் நான் எதுக்கு பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணா என் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடுமா என்ன, ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு, இப்படின்னு பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி மனசை கட்டுப்பாட்டுல வைக்கிறது தான் மெடிடேஷன் நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. முடிஞ்ச அளவுக்கு உங்க கவனத்தை ஏதாவது ஒண்ணுல செலுத்துங்க. அது உங்க மூச்சா இருக்கலாம், உங்க இதய துடிப்பா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சிந்தனையா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுல கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. நான் எப்படி மெடிடேஷன் பண்ணுவேன்னா, என் 2 புருவத்துக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் அதுல என்னோட 3வது கண் திறந்து இருக்கிற மாதிரியும் நானே கற்பனை செஞ்சுக்குவேன். என்னோட கவனம் அவ்வளவும் நெத்தி பொட்டுல மட்டும்தான் இருக்கும். எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய தடவை அந்த கவனத்திலிருந்து வெளியே வந்து என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ், வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் யோசிச்சு இருப்பேன். மறுபடியும் என்னோட கவனத்தை நெத்தி பொட்டுக்கு கொண்டு வருவேன். நீங்களும் இதே முயற்சி பண்ணலாம். இல்லனா அதே வெளிச்சம் மார்புக்கு நடுவுல இருக்கிற மாதிரியும் காத்துல மிதக்கிற மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். கண்ணை மூடின உடனே நிறைய தாட்ஸ் வருது, என்னால கவனம் செலுத்தவே முடியல, ஃபோக்கஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா மெடிடேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தான் தேவை. முதல் நாளே 15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கோங்க. சில பேருக்கு வெளியே இருந்து வர சத்தத்தினால டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யூடியூப்ல நிறைய மெடிடேஷன் மியூசிக் இருக்குது. அதுல ஏதாவது ஒன்னு ப்ளே பண்ணிட்டு அந்த மியூசிக்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், எண்ணங்கள் வரதான் செய்யும். முதல்ல அந்த எண்ணங்கள் எதனால வருதுன்னு பாருங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண அதுல தேவையில்லாத எண்ணங்களை உங்களால அவாய்ட் பண்ண முடியற அளவுக்கு உங்க மைண்ட் மாறும். இது படிப்படியா குறைஞ்சு உங்க எண்ணங்கள் வர்ற நேரம் கம்மியாகும், உங்க கவனம் அதிகமாகும். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டில இருந்து விலகி அட்டென்ஷன் ஃபோக்கஸ்னு தெளிவாயிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பட்டனை தட்டிட்டுக்கோங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவேஸ். ஓகே, பை.